அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். மீன ராசி அடுத்த 2 வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் சிரித்து பேசிக்கொண்டு ஜாலியாக இருக்கக்கூடிய மனிதர்கள், அதே நேரத்தில் கழுவுற மீனில் நடுவுற மீன் சொல்லக்கூடிய நபர்களும் கூட. இருந்தாலும் இப்பொழுது அந்த மாதிரி இல்லை. உங்கள் உடல்நிலை மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், இல்லை மந்தம் சூழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மந்தம் அப்படின்னா என்ன? சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த 2 வருடம் பார்த்திங்கன்னா, இது சனிப்பெயர்ச்சி பலன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்றது வீடியோ இல்லை. இருந்தாலும் அடுத்த 2 வருடங்கள் சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மெதுவாக நகரும் கிரகம், மந்தன் என்று அழைப்பார்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரகம் ஒரு நீல கலர் இருட்டு அப்படின்னு சொல்லலாம், நீல கலர் லைட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த லைட்டு இப்போ உங்கள் ராசி மேலேயே இருக்குது. உங்கள் ராசி மீன ராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு தான், நீங்கள் தான் அது. உங்கள் மேலேயே அந்த ரெட் கலர், அது நீல கலர் இருட்டு உங்களுக்கு உங்கள் மேலேயே இருக்குது. அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய சிந்தனை மற்றும் செயல்திறன் சுணங்கும். மெயினாக இன்னும் 2 வருஷத்துக்கு அது அப்படி தான் இருக்கும். அதாவது ஜென்மசனி காலகட்டம் உங்களுக்கு அடிமனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டுரும். நல்லதெல்லாம் கீழே போயிடும். அந்த மாதிரியான ஒரு டைம் இது. நீங்கள் எப்படி மெயினாக சொல்லணுன்னா, இப்போ ஜென்ஸ்லாம் மீன ராசிக்காரனாக இருக்கீங்கன்னா கெட்ட வார்த்தை நிறைய பேச ஆரம்பிச்சிருவீங்க. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வேறு மாதிரி பேசுகிறது. ஸோ அந்த மாதிரி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த பொய் பேசுதல் அதெல்லாம் காரகம் சனி தான். அதே மாதிரி புரளி பேசுறது, கண்ணா பின்னான்னு ஒருத்தரை பற்றி தெரிஞ்சோ தெரியாமையே பேசுறது, அந்த மாதிரி. 2வது புலம்பி தள்ளுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சாட்டர்னோட எஃபெக்ட் தான் 1. அதே மாதிரி மீனராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்கும். நேற்றுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாகிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டம் இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்குது. 2026 ஃபுல்லாக இருக்குது, 2025 ஃபுல்லாக இருக்குது, 2026 ஃபுல்லாக இருக்குது, 2027 ஏப்ரல் மே வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி ஆகி 2ஆம் இடத்துக்கு மாறிவிடும். ஸோ இந்த 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா பணப்பற்றாக்குறை அப்படின்றது அதிகமாக இருக்கும். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் சம்பாதித்தாலும் சரி, சம்பாதிக்கலைன்னாலும் சரி, பணம் கையை கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது அத்தியாவசிய செலவுகளுக்கே கரெக்டாக இருக்கும், இல்லைனா 10ம் பத்தாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களை வச்சுருக்கும். வர வேண்டிய பணமும் வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணத்தை ஹேண்டில் பண்ணுற விதம் அப்படின்றது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜென்மசனி காலகட்டத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் திரும்ப வராது. அதாவது உங்களுக்கு ஜென்மசனி நடக்குதுன்னா பணமே இல்லைன்னா கூட 5000ஆவது ஏமாந்து போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டைம் இது. யாரையாவது நம்பி பணம் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப வராது. இப்போயே சொல்லிட்டேன், இதை நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. வேலைக்காக பணம் கட்டுறது, வெளிநாடு போகிறதுக்காக பணம் கட்டுறது, இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்டிப்பாக பண்ணாதீங்க. இந்த டைம் அதாவது ஏமாந்து பணத்தை விட்டு ஏமாந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அப்படின்றதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஒருத்தர் நம்பி பணம் கொடுத்தாவே அவங்க ஏமாற்றிடுவாங்க. மேக்ஸிமம் இப்படி தான் நடக்கும். ஜென்மசனி காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வீட்டை பூட்டிட்டு எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, திருப்பதி போகிறீங்க, இல்லை வேறு எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வரீங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப வீட்டில் நகை திருட்டு போகிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதிலெல்லாம் மீனராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்னொருத்தரோட ஒத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது. முக்கியமாக வீட்டில் இருக்கிறவங்களோட வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய மீனராசிக்காரர்கள் இப்போது காதல் வயப்படுவது நிறைய வாய்ப்புகள் உண்டு. அது திருமணத்தில் கைகூடாது.
வேறு மாதிரிலாம் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுனால இதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அதுலேயும் முக்கியமாக நீங்கள் மீன ராசிக்காரர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா சிம்ம ராசி கூடயும் துலாம் ராசிக்காரர்கள் கூடயும் மிக கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக சிம்ம ராசிக்காரங்களோட உங்களுக்கு ஆகாது. ஏன்னா சஷ்டாஷ்டக ராசின்னு சொல்லுவாங்க. 6, 8 வரக்கூடிய ராசி. ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்க சார், இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க. இதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது, எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது முக்கியமாக வந்து மெயினாக வந்து விரதம் இருங்க, ஃபாஸ்டிங் இருங்க. அது ரொம்ப நல்லது ஜென்மசனி காலகட்டத்தில். ஏன்னா உங்கள் வயிறை கெடுத்து குடலை கெடுத்து தான் உங்களை வந்து ஒரு மாதிரி பண்ணும் அது. அதனால் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா சனிக்கிழமைனா வந்து ஃபுல் ஃபாஸ்டிங் போட்டுருங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு சாப்பிட்றீங்களா, அதோட சனிக்கிழமை நைட்டு அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். அது வரைக்கும் வந்து 1 டே ஃபுல்லாக ஃபாஸ்டிங் போட்டுருங்க, விரதம் இருங்க. அது எப்படி இருக்கணும்னா டீ காஃபி குடிச்சிட்டு பால்லாம் குடிச்சிட்டு பழம்லாம் சாப்பிட்டு விரதம் இருக்கிறதுலாம் விரதம் கிடையாது. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. வெறும் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும், தண்ணி தவிர எதுவும் சாப்பிடக்கூடாது. இதுதான் வந்து விரதம். சூரியன் உதித்ததுலேருந்து சூரியன் மறையிற வரைக்கும் இருக்கலாம். முடியாதவங்க வந்து மதியம் வரைக்கும் இருக்கலாம். மதியம் ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வயிறு காலியாக வச்சுக்கிறது, இல்லைனா அரை வயிறு சாப்பிட்றது, இந்த மாதிரி கொண்டு வர்றது தான் உங்களுக்கு சிறப்பு. முதல்ல இதை தான் பண்ணணும். ஏன்னா இதை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாயு மாற்றம் கரெக்டாக இருக்கும், சரியாக இருக்கும். ஏன்னா சனின்றது கேஸ் பிளானட், வாயு கோலம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கிறதுனால உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தச வாயுக்கள் 10 விதமான வாயுக்களில் கரெக்டாக பேலன்ஸாக இருக்க விடாமல் பண்ணி தான் உங்களை வந்து ஒரு வழியை பண்ணும். அப்படின்றதுனால எதுலேயுமே வந்து ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே இதனால தான். ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறது, ப்ரெசன்ஸில் இல்லாமல் எதையும் யோசிச்சுட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து வர்றது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தரோட வேவ் லென்த்தில் ஒத்து போகாமல் தனியாக உங்கள் பாட்டுட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதேமாதிரி மீனராசிக்காரர்கள் வந்து திருமணம் செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் ரொம்ப மேக்ஸிமம் திருமணம் இப்போ பண்ணாதீங்க. இன்னும் 2 வருஷத்துக்கு பண்ணாதீங்க. அப்படி பண்ண முடியாது, ஆல்ரெடி ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னா வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். ஆனாலும் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 ராசியை கைவிடுங்க. அதாவது சிம்ம ராசி, துலாம் ராசி, கும்பராசி. சிம்மம், துலாம், கும்பம் இந்த 3 ராசியும் வந்து மீன ராசிக்காரர்களாக நீங்கள் வந்து திருமணம் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. அதாவது அவங்கெல்லாம் வந்து கெட்டவங்க, நீங்கள் நல்லவங்க, இல்லை நீங்கள் கெட்டவங்க அவங்க நல்லவங்க அப்படிலாம் சொல்ல வரல. அது வந்து அவங்களோட வேவ்லென்த் வேறு, உங்களோட வேவ்லென்த் வேறு. மேக்ஸிமம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா ஜாதகத்தில் அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிம்மத்துக்கிட்டேயும் துலாம், கும்பம் இந்த 3 ராசிக்காரர்கிட்ட தான் வந்து சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றதுனால ரொம்ப கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. தொடர்ந்து மீன ராசிக்காரர்களுக்கு இது போன்ற நிறைய வீடியோக்கள் வந்து வர இருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.